ஞாபகப்படுத்தி பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேஜ்ல இதுதான் பண்ணேன், இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, யூ சாங் ஆர் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் மெமரி ஆன் ஸ்டேஜ் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நான் வந்து ஒரு 7 வயசோ 8 வயசோ எங்க பாட்டி வந்து ஒரு அங்க ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ட்ரிவாண்ட்ரம்ல பாட்டி வந்து தமிழ் பாட்டி தான். என்னன்னா வந்து நீங்க நினைச்சுப்பீங்க இது வந்து எங்க அம்மா சைடு பாட்டியோன்னு. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியல, நான் வந்து ஆக்சுவலி தமிழினும் கூட தான். எங்க அப்பா தமிழ், எங்க அம்மா மலையாளி. ஸோ அதனால எங்க அப்பா வந்து கேரளாவில் செட்டில் ஆன ஒரு தமிழியன். ஓகே. ஸோ அங்கே எங்கள் பாட்டி வந்து பாட்டு டீச்சராக இருந்தார் ஒரு தெருவில். அப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன். அப்போ வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாங் கற்றுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த பாட்டு வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நானே வந்து பாடிக்கிட்டு போய் நான் அந்த பாட்டு பாடவா அப்படின்னு கேட்டேன். ஓவர் நைட்டில் கற்றுக்கிட்டு ஸ்டேஜில் அதை பாடி அன்னைக்கு எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடைச்சு. என்ன தெரியுமா செகண்ட் ப்ரைஸ்? குங்குமச்சிப். அதுதான் 7 வயசுல ஓவர் நைட்ல பாட்டு பிராக்டிஸ் பண்ணி பாடி செகண்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்க. அதுவும் வந்து எப்படின்னா எங்க பாட்டி அப்பவே இந்த பொண்ணு சும்மாதான் சொல்றான்னு நினைச்சேன். பார்த்தா பாட்டி வந்து எழுதிலாம் கொடுத்து இதுதான் பாட்டு, இதுதான் டியூனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. நானும் வந்து பாட்டி சமைக்கும் போல கிச்சன்லாம் போய் பாடி காமிப்பேன். தூங்கி ஏஞ்சி சரி காலையில் தான் வந்து காம்படிஷனு, நீ வந்து காலைல உன்னால் ஏஞ்சிக்கு முடிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சா ப்ராக்டிஸ் பண்ணுனா. நான் காலையில் 4 மணிக்கு ஏஞ்சி இந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது பரவாயில்லையே அப்போ நம்ம வந்து வேற யாரோ அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபுல்லாக இன்செக்யூரிட்டியில் போயிடுச்சு வாழ்க்கை. ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் பார்த்தா நான் என்ன ஒரு எல்கேஜி யூகேஜி வரைக்கும் அப்போ ஹிந்தி சொல்லி கொடுப்பாங்க. எனக்கும் என் ஹிந்தி டீச்சருக்கும் ஆகாது எல்கேஜி யூகேஜிலலாம். அதனால அன்னிலேருந்து எனக்கு ஸ்கூலே பிடிக்காது. இந்த ஸ்கூலுக்கு போனால் எங்கள் அம்மா அப்போ ராரெல்லாம் பாடல. அப்போ வந்து இந்த ஸ்கூலுக்கெலாம் போனால் இந்த மாதிரி ஹிந்தி டீச்சர் எனக்கு வந்து செட்டே ஆகாது. பக்கத்து பசங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்க, ஆனால் எனக்கு அது வரவே இல்லை. அவள் ஏன் என்ன இதில் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அழுதுனே இருப்பேன். இந்த எல்கேஜி யூகேஜிலாம் பார்த்தா ஸ்கூலை மாற்றிட்டாங்க. ஸ்கூலை மாற்றிட்டு பார்த்தா ஒரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அன்றைக்கி தான் உட்காடுறேன், அன்றைக்கி எக்ஸாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. ஓ இதைத்தான் நம்ம காப்பி பண்ணி எழுதணும் போலன்னு சொல்லிட்டு எழுதி நான் போய் கொடுத்தேன். பார்த்தா நீ எது கொஸ்டினே திருப்பி எழுதிட்டு வந்திருக்கேன்னு கேட்டாங்க. அன்னிலேருந்து அப்போ எனக்கு ஒரு மியூசிக் டீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க, லலிதா கண்ணன் மிஸ்ன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இந்த மாதிரி இப்போ இல்லை இந்த பொண்ணு இப்போ தான் வந்திருக்கு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாங்க ஸ்கூலில். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.